ஹாய் குட்டீஸ் சுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் புது தலைப்போடு நம்ம நினச்சி போகிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல ஆக்ஷன் சாங், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வசனம், அடுத்த பைபிள் ஸ்டோரி, பொது கதை எல்லாமே பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கன்ட்டு எங்களுடைய அக்காமார்கள் அண்ணன்மார்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் நினச்சி போகிறோம், கற்றுக்கிட போகிறோம். ஓகேவா? எல்லோரும் கவனமாக இருக்கணும், பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்கணும், எல்லா கதையும் எழுதி வச்சுக்கணும், எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிப்போம்? ப்ரேயர் பண்ணி தானே ஆரம்பிப்போம். அதனால் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். நான் ப்ரேயர் பண்ண நீங்கள் நினச்சி போகிறீங்க, நீங்களும் பின்னாடியே ப்ரேயர் பண்ண போகிறீங்க. சரிங்களா? எல்லோரும் கண்ணை மூடலாமா? கண்ணை மூடலாம், கை கூப்பலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேளையிலும் நாங்கள் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள், வசனங்கள், கதைகள் எல்லாத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பிள்ளைங்களா, எல்லோரும் கூட சேர்ந்து ஜோம் பண்ணிங்களா? கண்டிப்பாக நீங்கள் சமத்தாக ஜோம் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிவாங்க தெரியுமா, ஜோம் பண்ணும்போது அங்கங்கே பார்த்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஏன்னா வாரம் ஜோம் பண்ணி பழகிட்டீங்கல்ல, அதனால் சூப்பராக ஜோம் பண்ணியிருக்கிறீங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பாட்டு பார்க்க போகிறோம். பாட்டு, ஆக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு யார் சொல்லிக் கொடுக்க போகிறா தெரியுமா? ஃப்ராங்க்லின் அண்ணனும் வசந்த் அண்ணனும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாமா? எல்லோரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறோண்ணே. இல்லைங்க, ரொம்ப சூப்பரா ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஆமாம், ஆரம்ப ஜெபம் பண்ணியாச்சு, சீக்கிரம் வந்து பாட்டை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி. பரவாயில்ல, நிறைய பேர் இப்போமே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போதே கரெக்டான டைமுக்குலாம் வந்துட்டாங்க. அப்படி தானே? ஆமாம், இன்னும் ஒரு சிலர் அவங்க வரதுக்கு டைம் ஆகும். பட் ஆனால் அவங்க எப்படியாவது வந்துடணும். ஓகே சரி அண்ணே, அதாவது நீங்கள் நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில செய்வீங்க, நிறைய இடத்துக்கு போவீங்க. ஆமாம் போவேன். ஆனால் செய்கிற எல்லாமே சக்ஸஸாக இருக்கான்னு கேட்டால் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க, நீங்க ஜெயிச்ச ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். நான் டெய்லியும் 10-15 வரை ஜெயிப்பேன் கேம்ல. இதுல கேம்ல நான் அதையா கேட்டேன். அதாவது கேம்ல ஜெயிக்கிறதா சொல்லுங்க. ஓ அது ஜெயிக்கிறதா பண்ணிட்டே இருப்பேன். ஆமா அப்படி. ஆமா. ஓ வின்னர். ஆமா, அப்படி ஏதாவது நாங்க டின்னர் சாப்பிட்டுட்டே இருப்போம் வின் பண்ணி. ஓ பிள்ளைங்க கூட அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம், நாங்க அதுல ஜெயிச்சிட்டோம், அந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம், அதெல்லாம் பெருசா நினைக்கிறாங்க. ஆமா, ஆனா அவங்க ஜெயிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அந்த கேம்லாம் கிடையாது. அப்படியே வேற ஏதோ. ஆமா, நிறைய விஷயம் நீங்க செய்யற விஷயத்துல. அதாவது நிறைய பேர் அவங்க படிப்புல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஜெயிக்க முடியலன்ட்டு. ஏன் ஈவன் அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படுறது கூட ஜெயிக்க முடியலன்னு கஷ்டப்படுறாங்க. அப்படியா? அதுதான் இருக்கலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும் பிள்ளைங்களா. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? புரியுது. ஆமா, அதை நம்ம பாவத்தை ஜெயிக்கணும், அதுக்கடுத்து நம்ம படிப்புல ஜெயிக்கணும், நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்துல ஜெயிக்க வேண்டி இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு சின்ன விஷயத்தெல்லாம் ஆட்சியில ஜெயிக்கணும். ஆமா, நீங்க ஏசப்பா பிள்ளைகளா வாழ்றதுல கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும். ஓகே, அப்ப இதுக்கெல்லாம் நீங்க எல்லா விஷயத்தையும் செய்யும் போது இல்ல எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ எல்லா இடத்துலயுமே நீங்க ஏசப்பா பிள்ளைகளா வாழ்றதுல ஜெயிக்கணும். அப்படித்தானே? ஓகே, அதுக்கு உங்களுக்கு ஒருத்தருடைய துணை வேணும். அதை தான் நம்ம இந்த பாட்டுல இருந்து கத்துக்க போறோம். அதனால நீங்க காதை திறந்து வச்சுட்டு வாயை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இந்த பாட்டை அழகா கேளுங்க. சரியா? ஓகே ஷூர். நாங்க ஃபர்ஸ்ட் பாடுறோம், நீங்க எந்திரிச்சு அப்படியே ஓடணும். கரெக்டா? அப்படி இல்ல அழகா உட்காந்து கேட்பாங்க. அப்படியா? சரி ஓகே. எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கர்த்தர் என்னோடு. எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கர்த்தர் என்னோடு. யோர்தானை நாங்க அசால்ட்டா கடப்போம், எரிகோவையும் 7 நாள்ல உடைப்போம். யோர்தானை நாங்க அசால்ட்டா கடப்போம், எரிகோவையும் 7 நாள்ல உடைப்போம். நாங்க இயேசுவின் பிள்ளை, நாங்க சொன்னா சூரியன் நிற்கும், கல்லுக்கு போல காத்து புது பலன் அடைவோம். நாங்க இயேசுவின் பிள்ளை, நாங்க சொன்னா சூரியன் நிற்கும், கல்லுக்கு போல காத்து புது பலன் அடைவோம். தன்னே நானே தன்னை நானே நானே தானே நானே தன்னை நானே நானே தன்னை நானே நானே. அண்ணே சொல்லுங்க அண்ணே. பாட்டை கேட்டோடனே ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் இருக்கானே. ஆமாண்ணே, உண்மையிலே தான். நீங்க எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் உங்களை பலப்படுத்துற ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் சக்சஸா செய்ய முடியும், வெற்றியோட செய்ய முடியும். யோர்தானே அசால்ட்டா கடந்தாச்சு, எரிகோவையும் 7 நாள்ல உடைச்சிடலாம். ஆமா, நல்லா கவனிங்க. அப்போ
அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு யோர்தான்ங்கிற பெரிய ஆறு கடக்க முடியாம இருந்துச்சு. ஆனா அந்த யோர்தானை கடந்தாங்க. ஆமா, பெரிய கோட்டை, எரிகோ கோட்டை, அதெல்லாம் தகர்க்கவே முடியாத கோட்டையா இருந்தது. ஆனா ஈஸியா என்ன பண்ணாங்க, ஏசப்பா அவங்க கூட இருந்ததுனால ஏசப்பாவோட பலத்தினால அதை செஞ்சு முடிச்சாங்க. நல்லா கவனிங்க, போர் நடக்கும் போதெல்லாம் பகல்ல தானே போர் பண்ண முடியும், நைட்டு போர் பண்ண முடியுமா? முடியாது. நைட்டு இருட்டாயிரும்ல. போர்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நைட்டு கிட்டத்தட்ட ஆக போகுது. அப்போ போர் நடக்கலன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ அதுக்காக என்ன தெரியுமா யோசுவா அன்னை காலத்துல நடந்துச்சு, அப்படியே இந்த சூரியன் கடவுளுடைய உதவினால அப்படியே நின்னுச்சு. என்னைக்காச்சும் அப்படி நின்றுருக்கான்? கண்டிப்பா. இப்பெல்லாம் எங்கன்னு நிக்கி, கடவுளோட பலன் இருந்தா கண்டிப்பா ஈஸியா பண்ணலாம். எஸ், கண்டிப்பா. யோசுவா காலத்துல அந்த அப்படி சூரியன் நின்னுச்சு, அவங்க அந்த போர்ல ஜெயிச்சாங்க. இன்னைக்கு நீங்க ஏதோ சூரியனை நிப்பாட்ட போறீங்களா? தேவையா உங்களுக்கு சூரியனை எதுவும் நிப்பாட்டணுமா? நீங்க கடவுள் மேல முழு விசுவாசம் வச்சு அவரோட பலத்துல என்ன பண்ணலாம்? சூரியனை நிப்பாட்டலாம். சூரியனை நிப்பாட்டலாம் இல்ல, எந்த பிரச்சனைனாலும் ஈஸியா வின் பண்ணலாம். எஸ், நீங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை சூரியனோ இல்ல நீங்க யாரோ உங்களுக்கு உங்க கூட போர் யாரும் பண்ண போறது இல்ல, உங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை இல்லை, அப்படித்தானே? ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அப்படித்தானே? நீங்க அனுதினமும் நீங்க செல்போன்ல நீங்க நிறைய பாவத்தை செய்றீங்க. அப்ப அந்த பாவத்தை நீங்க ஜெயிக்கணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், நீங்க சர்ச்சுக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், இப்படி நிறைய விஷயத்துல நீங்க ஜெயிக்க வேண்டியிருக்கு. உங்க ஸ்டடீஸ்ல நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, அப்ப நீங்க படிக்கிறதுல ஜெயிக்கணும். அப்ப இந்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்க யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஏசப்பாவோட பலன். ஏசப்பாவோட பலன் நமக்கு இருந்தா நம்ம அதுல ஜெயிக்க முடியும். ஓகே, ஓகே. ரொம்ப அழகா இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை நம்ம அண்ணன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பாட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? 2 லைன்ஸா கத்துக்க போறோம். அண்ணன் ஃபர்ஸ்ட் பாடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஓகேவா? ஓகே. எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கர்த்தர் என்னோடு. பல்லாமா? எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கர்த்தர் என்னோடு. யோர்தானை நாங்க அசால்ட்ட கடப்போம், எரிகோவையும் 7 நாள்ல உடைப்போம். யோர்தானை நாங்க அசால்ட்ட கடப்போம், எரிகோவையும் 7 நாள்ல உடைப்போம். நாங்க இயேசுவின் பிள்ளை, நாங்க சொன்னா சூரியன் நிற்கும். நாங்க இயேசுவின் பிள்ளை, நாங்க சொன்னா சூரியன் நிற்கும். கழுகு போல காத்து புது பலன் அடைவோம், கழுகு போல காத்து புது பலன் அடைவோம். ஓகே, இப்போ சான்ஸா முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்த என் கூட சேர்ந்து பாடணும்னா, தன்னே நன்னே நானே தன்னை தன்னே நன்னே நானே, தன்னே நன்னே நானே தன்னை தன்னே தன்னே நானே, தான நான நானே தன்னை தன்னே நன்னே நானே, தான நான நானே தன்னை தன்னே தன்னா நானே. சூப்பர், அழகா பாடிட்டீங்க அண்ணே. இந்த கடைசி தன்னே நன்னே பாடினீங்க, அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமாண்ணே? கடைசி தன்னே தன்னே நன்னே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஒரு சிலருக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அப்படி பொசுக்குன்னு கேட்டா நான் எங்க அர்த்தத்துக்கு போவேன்? ஏமா உனக்கு அர்த்தம் தெரியுமா? நீங்கதான் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? சோபால உட்காந்துருக்கீங்களா? எனக்கு தெரியாது. அந்த பையன் பாக்குற பார்வையிலே தெரியுது அவனுக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். அப்படின்னா தெரியுமா தெரியாதா? தெரியாதா? உங்களுக்கும் தெரியாது, இங்க யாருக்கும் தெரியாது. சரி, நீங்களே சொல்லுங்க சீக்கிரம் அடுத்தது நம்ம ஆக்ஷன் போவோம். ஓகே ஓகே. எப்படி இந்த எனக்கு தெரியாதோ, எப்படி உங்க எல்லாருக்கும் தெரியாதோ, அதே மாதிரி எனக்கு தெரியாது. வாங்க நம்ம ஆக்ஷனுக்குள்ள போகலாமா? சரியா? ஓகே. ஐயோ, உங்களெல்லாம் வச்சுட்டு எப்படிதான் இது பண்ணு தெரியல. ஓகே, இட்ஸ் ஓகே. சரியா? நம்ம இப்போ அப்படி பாடிக்கிட்டே அழகா ஆக்ஷனை நம்ம பார்க்க போறோம். சரியா? நீங்க நல்லா பாரும். அண்ணன் பண்ண ஜோக் காண்டி கல்ல கொண்டு டிவில இருந்த கூடாது. சரியா? ஓ, டிவி உடஞ்சிடும் பாக்குறீங்களா? டிவி உடஞ்சிரும். அதனால இப்ப நம்ம ஜாலியா எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். சரி, ஓகே ஓகே. நீங்க பாட போறீங்க. ஓகே, குட். எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கர்த்தர் என்னோடு. எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கர்த்தர் என்னோடு. யோர்தானை நாங்க அசால்ட்டா கடப்போம், எரிகோவையும் 7 நாள்ல உடைப்போம். யோர்தானை நாங்க அசால்ட்டா கடப்போம், எரிகோவையும் 7 நாள்ல உடைப்போம். நாங்க இயேசுவின் பிள்ளை, நாங்க சொன்னா சூரியன் நிற்கும், கழுகு போல காத்து புது பலன் அடைவோம். நாங்க இயேசுவின் பிள்ளை, நாங்க சொன்னா சூரியன் நிற்கும், கழுகு போல காத்து புது பலன் அடைவோம். தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே, தான நான நானே தன தன்னே நன்னே நானே, தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே, தான நான நானே தன தன்னே நன்னே நானே. ஓகே,
ஓகே குட்டீஸ் ஆக்ஷன் பிடிச்சிருந்துச்சா? ஆக்ஷன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஆனா ஆக்ஷன் செஞ்சு முடிச்சனே நமக்கு எல்லாம் பிடிச்சிக்கிட்டே இப்படி. அப்படியானே? ஆமா. அதுக்கு தான் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனே. ரொம்ப சாப்பிடக்கூடாதோ? நம்ம சாப்பிட்டு இப்படி ஆயிட்டீங்கல்ல. அப்படிதான் இல்லனே. ஓகே, யாரும் சாப்பிட்டுட்டு இவ்வளவு ஆர்வமா ஆக்ஷன் பண்ணிடாதீங்க சரியா? அந்த கடைசியா ஒரு ஸ்டெப் போட்ட மாதிரி இருந்துச்சுல, அது எங்கேயாவது பாத்துக்கீங்களா? அந்த ஸ்டெப் பார்த்த மாதிரி ஒரு இருக்குல்ல. சிலர் எங்கேயோ போட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்காங்க. அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் சரியா? அதனால இப்போ நம்ம எல்லாரும் அழகா எலும்பி ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாரும் அப்படியே எலும்பிக்கோங்க ஃபாஸ்டா. வாவ், சூப்பர். எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கர்த்தரனோடு. எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கர்த்தரனோடு. யோர்தானை நாங்க அசால்ட்டா கடப்போம், எரிகோவையும் 7 நாள்ல உடைப்போம். யோர்தானை நாங்க அசால்ட்டா கடப்போம், எரிகோவையும் 7 நாள்ல உடைப்போம். நாங்க இயேசுவின் பிள்ளை, நாங்க சொன்னா சூரியன் நிற்கும், கழுகு போல காத்து புது பலன் அடைவோம். நாங்க இயேசுவின் பிள்ளை, நாங்க சொன்னா சூரியன் நிற்கும், கழுகு போல காத்து புது பலன் அடைவோம். தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தான நானே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தான நானே நானே தன தன்னே நன்னே நானே. அண்ணே அண்ணே சூப்பரா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. செமையா பண்ணிட்டாங்க. அந்த லாஸ்ட் ஸ்டெப்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டாங்கண்ணே. அப்படியா? ஆமா, அதான் சோஃபா மேல ஏறி நின்னு அந்த ஸ்டெப் பண்ணிட்டு இருக்காங்க. சோஃபா மேல ஏறின்லாம் போடிட்டு இருக்காங்கலாம் பாத்துக்கோங்க. ஆமா, எதுவும் சேதாராயினா அப்புறம் நீங்க தான் பதில் சொல்ல வேண்டிய இருக்கும். ஏமா அதாவது சேஃப்டி மெஷர்ஸோட நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க. ஆமா. ஓகே குட்டீஸ், ரொம்ப சூப்பரா இந்த பாட்டை நீ கத்துக்கிட்டு ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாட்டோட இன்னொரு வாரத்துல நானும் அண்ணனும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். சூப்பர் குட்டி பிள்ளைங்களா, நல்லா அழகாக ஆக்ஷன் போட்டிங்க, அழகாக பாட்டு பாடினீங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, நீட்டாக அண்ணன்மார்களோட நீங்கள் அழகாக பண்ணீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுப்பதற்கு 2 பப்பட்டு வராங்க சரிங்களா? எல்லாரும் என்ன செய்யணும்? வசனம் சொல்லிக் கொடுக்கும்போது கவனமாக கவனித்து என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும் சரிங்களா? எல்லாரும் கவனிப்போமா? ஹாய். இன்னைக்கு நம்ம இந்த பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி எடுக்க போறோம். எதுக்கு நீ கையை ஆட்டிக்கிட்டே இருக்க? நான் தானே பேசுறேன், நீ சும்மா கையாட்டாத, சொல்றது கவனி, வெறும் காய்க ஆட்டிக்கிட்டே இருக்காத. சரி சரி, இன்னைக்கு என்ன வசனம் எடுக்க போறோம் தெரியுமா? ரோசி, நான் போன வாரமே சொன்னேன்ல, இந்த வாரம் நான் தான் வசனம் சொல்லி கொடுப்பேன். நான் போன வாரமும் படிச்சுட்டு வந்தேன், இந்த வாரமும் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன். சரி சரி, அழுதுகிட்டே இருக்காத, சும்மா சொல்லி பாரு. நான் இப்போ சொல்கிறேன், நீ அதை கேட்டு கேட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. சரி சரி, நீ சொல்ல நானும் பிள்ளைகளுக்கு சேர்ந்து சொல்லலாம். பிள்ளைகளா ரெடியா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ரோசி, இந்த பிள்ளைகள்லாம் பேனாவும் நோட்டும் எடுத்துட்டாங்களா கேளு? எல்லாம் ரெடியா இருக்காங்க, நீ வசனத்தை சொல்லு, ஓவரா பேசாத. சரி, நான் வசனம் சொல்லித்தரேன். என்ன? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இருப்பிடம் தெரியுமா ரோசி உனக்கு? சரி, நான் சொல்றேன், கேட்டு சொல்லு, கோவப்படாத. மத்தேயு 19 20 வசனம். 18 20 19 20 பத்தியா வசனம் மாட்டிக்கிட்டல. லூசு லூசு, கோவப்படாதன்னு தப்பா சொல்றான். மத்தேயு 18 20 வசனம். சரி, இப்போ நான் 2 வார்த்தையா சேர்த்து சொல்றேன், நீனும் பிள்ளைகளும் படிச்சுக்கோங்க சரியா? ஒழுங்கா சொல்லு. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். மத்தேயு 18 20. ரோசி, இப்போ நீனும் பிள்ளைகளும் சொல்லுங்க, நான் கரெக்டானு செக் பண்றேன். நாங்க சூப்பரா சொல்லிடுவோம், பாப்போம். நீ பேசாம இரு. பிள்ளைகளா
நீங்க அழகா சொல்லுவீங்கல்ல, நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? ரெடி, 1 2 3. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். மத்தேயு 18:20. சூப்பர் ரோசி, உன்னைய விட பிள்ளைகள் ஆனால் உண்மையிலே அழகா சொன்னாங்க. சத்தம் எனக்கு இந்த கவர் போட்டும் எப்படி கேட்டுச்சு தெரியுமா? உனக்கு பொறாமை, நீ என்னைய பார்த்து பரட்டவே மாட்டேன். எப்ப பார்த்தாலும் பொறாமை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ சூப்பராக ஒரு கிளாப் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளாப் பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு. நேராவது பிள்ளைகள் மற்ற ப்ரோக்ராம் பார்க்கணும். நம்ம அவங்க போய் சொல்லிட்டு கிளம்பிடுவோமா? பாய் சொல்லிடுவோமா? பாய். ஹலோ குட்டீஸ், சூப்பராக மனப்பாட வசனம் படிச்சிங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் எழுதியிருக்கீங்க, ஆனால் நிறைய பேர் என்ன செய்யலை, எழுதவே இல்லை. பேப்பரில் நிறைய பேர் எழுதியிருக்க மாதிரி தெரியுது. பேப்பரில் என்ன செய்வீங்க, அப்படி தூக்கி அப்படி போட்டுருவீங்க, அப்படி தானே? ஒழுங்காக நீட்டாக என்ன செய்யணும், நோட் போட்டு தேதி போட்டு எந்த வாரம் எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யணும், நீட்டாக எழுதி வச்சுக்கணும். அப்பப்போ அந்த வசனத்தை என்ன செய்யணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்களாம் சமத்து பிள்ளைங்க, சூப்பராக பண்ணுவீங்க, சொன்னதை கேட்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு யார் சொல்ல வரா தெரியுமா? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பைபிளில் தொடர்ச்சியாக கதைகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரமும் சூப்பரான ஒரு கதையை நம்ம கேட்க போகிறோம். மோசே யோசுவா அண்ணனை கூப்பிட்டார். யோசுவா, இங்கே பாப்பா, இங்கே பாரு, அமலேக்கியர் ரெவிதீமில் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. நம்மளோட சண்டை போடுறதுக்கு வந்து இறங்கியிருக்கிறாங்க. அதனால நீ நம்ம யுத்தம் பண்ணுவதற்கு அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு நீ போ. நானும் ஆரோனும் ஊரும் மலைக்கு போகிறோம். என்ன சரியா அப்படின்னு யோசுவாட்ட மோசே சொன்னார். சரின்னு சொல்லி இந்த மோசே, ஆரோனு, ஊரு, இவங்க 3 பேரும் மலையில் ஏறி இப்படி போயிட்டே இருந்தாங்க. இங்கே யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. யுத்தம் ஆரம்பிச்சது. மோசே எப்பெல்லாம் தன்னுடைய கரத்தை மேலே உயர்த்துறாரோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரோடு சண்டை போடும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சுட்டே வந்தாங்க. எப்பெல்லாம் கை கீழே இறங்குதோ அப்பெல்லாம் அமலேக்கியர் ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. பார்த்தாங்க, ஐயோ, கை இப்படி மேலே நம்ம எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் இஸ்ரவேலர் தோத்துட்டு இருக்காங்களே. உடனே பக்கத்தில் யார் இருந்தா? மோசேக்கு பக்கத்தில் ஆரோனும் ஊரும் யோசித்து பார்த்தாங்க. மோசே இருங்க, நான் போய் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுனாங்க, ஓடி போய் ஒரு கல்லை எடுத்தாங்க. கல்லை எடுத்து அந்த இடத்துல மோசேக்கு கீழே வச்சாங்க. மோசே, இதில் உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மோசேட்ட சொன்னாங்க. இந்த ஆரோனும் ஊரும் அந்த கல்லில் மோசையை உட்கார வச்சு, இந்த பக்கம் மோசையும், இந்த பக்கம் ஆரோனும், இந்த பக்கம் ஊரும் அவங்க மோசையுடைய கையை தூக்கி பிடிச்சிட்டாங்க. 2 பேரும் அசையாம 2 பக்கமும் அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. தூக்கி பிடிக்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. அங்க அவங்க எதிரியாகிய அந்த அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பட்டயத்தினால வெட்டிட்டே இருந்தாங்க, ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. சாயந்தரம் ஆச்சு. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு. பாத்தியா? எப்பெல்லாம் மோசேயுடைய கரம் மேலே கர்த்தரை நோக்கி அவங்க கை உயர்ந்திருந்ததோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இது போல தான் தம்பி தங்கச்சி, நம்ம கூட எப்பொழுதும் இடைவிடாம எப்பொழுதும் ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கணும். நம்ம எப்பெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. நம்ம எப்பெல்லாம் நம்ம ஜெபம் பண்றோம் யோசித்து பாருங்க. நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்றது இல்லைல்ல. சாப்பிடும்போது சும்மா அப்படி கையை மட்டும் வைப்பாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஏசப்பா, இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்றீங்களா? ஏய்,
பொய் தானே? நீ ஜெபம் பண்ணுறது இல்லைல்ல, ஏம்மா பை டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்கல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஸ்கூலுக்கு போகும்போது சரி, எங்கே போனாலும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஜெபம் பண்ணி போகணும். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்டிங் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க ஏசப்பா நமக்கும் அற்புதத்தை செய்வாங்க. நம்மளும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இங்க பத்தியா, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கரங்களை உயர்த்தி இருந்ததுனால தான், ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபம் பண்ணதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்க. நீனும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவியா? இனிமே இவ்வளவு நாள் நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இனி நீ ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணா மட்டும்தான் ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரோ அதே போல உனக்கும் ஜெயத்தை தருவார். என்ன தம்பி, புரிஞ்சதா? செய்வீங்களா? ஓகே. ஹே குட்டீஸ், சூப்பராக கதை கவனிச்சிருப்பீங்க, வேதாகம சரித்திரத்தை. சரி, நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொதுக்கதை பார்க்க போகிறோம். பொதுக்கதை சொல்கிறதுக்கு நமக்கு யார் வரா தெரியுமா? ஜெபாக்கா வராங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி வரவேற்கலாமா அவங்கள? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, அக்காவும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். சரி, பைபிள் ஸ்டடி கேட்டு முடிச்சிட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பர் சூப்பர். இப்போ பொது கதை கேட்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஆர்வமாக இருக்கீங்களா? நேராக உட்காந்துக்கோங்க. நிறையா சொல்லுவேன், எழுதி வச்சுக்கணும். சரியா குட்டீஸ்? அப்புறம் கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? கதை கேட்கும் போது எப்படி இருக்கணும்? தம்பி இப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? அண்ணன் தம்பி 2 பேரும் ஒழுங்காக நேராக உட்காந்துக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே சூப்பர். இன்னைக்கு என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. எத்தனை பசங்க? கேட்கல? 3 பசங்க. வெரி குட். அந்த 3 பசங்களும் உங்களே மாதிரி குட்டி பிள்ளைங்களாக இருந்தாங்களாம். அப்புறம் அப்படியே ஸ்கூல் படித்தாங்க, அப்புறம் காலேஜ் படித்தாங்க, இப்போ வேலை பார்க்குறாங்க. கல்யாணாக்கி வேலைலாம் பார்க்குறாங்க, எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. நல்லா பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. சரியா? அவங்க வந்து பெரிய பணக்காரங்க. அவங்க அப்பா அம்மா நிறைய சொத்து இருக்குது, இடம், வயல், எல்லாம் நிறைய இருந்தோடனே வயசாயிட்டுனா என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க, அப்படி தானே? உடனே அவங்க அப்பா யோசிச்சாங்களாம், நம்ம 3 பிள்ளைங்களும் ரொம்ப வளர்ந்துட்டாங்க, இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கூடிய சீக்கிரத்தில் இறந்துருவோம். நம்ம பேசாமல் அந்த 3 பிள்ளைங்களுக்கும் நம்மகிட்ட இருக்க இடம், காசு, சொத்து, நிலம், வயல் எல்லாத்தையும் பிரித்து கட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்பா 2 பேரும் பேசுகிறாங்க. பேசினோடனே பிள்ளைங்கிட்ட இதை சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம்டா அப்படின்னு சொன்னோடனே 3 பசங்களும் சரிப்பா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பாட்ட இப்படி சரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அந்த 3 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, தனித்தனியாக அவங்க ரூமில் போய் வந்து யோசிக்கிறாங்க. முதல்ல 3ஆவது பையன் யோசிக்கிறான், நம்ம கடைக்குட்டி நம்ம சின்ன பையன் சொல்லிட்டு நமக்கு குறையா கொடுத்துருவாங்களோ, ஒரு வேளை நிறைய கொடுக்க மாட்டாங்களோ, குறையா கொடுத்தா என்ன பண்ணுறது, எப்படி நிறையா வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொன்று 2வது அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு தான் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், பேசாமல் அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் ஐஸ் வச்சு நம்ம 2 பேருக்கும் தேவை, நம்ம கொஞ்சம் நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. முதல்ல என்ன யோசிக்காங்கன்னா, நம்ம தான் பெரிய பையன், நமக்கு தான் நிறைய கடமை இருக்குது, தம்பிங்களுக்கு நீ விட்டு கொடுத்துருன்னு சொல்லிடுவாங்களோ, ஒரு வேளை உனக்கு குறையா இருக்கட்டும், தம்பிங்களுக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு 3 பேரும் பழைய அப்படியே நிறைய விஷயங்களை போட்டு மண்டைக்குள்ள போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்களோன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து 3 பேரும் 2 பேசுகிறாங்க. தம்பி உனக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிற நீ? எனக்கு அந்த இடத்த கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த இடம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசுகிறாங்க. இதை எல்லாரும் அவங்க அம்மாவும் அப்பாவும் கிச்சனில் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பசங்க வந்து சொத்து கொடுப்போம்னா சரி இது இருக்கட்டும்ப்பா, பிறகு பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நேராக அந்த 3 பசங்கிட்ட வராங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போட்டி வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. உடனே 3 பேரும் போட்டியா? என்னப்பா இந்த வயசில் போய் போட்டி விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பிரிக்க போறீங்கன்னா டக்குன்னு பிரிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்ப்பா, போட்டிலாம் நமக்குலாம் வந்து விளையாட தெரியாதுப்பானோடனே, இது வந்து சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது, நான் வந்து ஒரு அர்த்தமுள்ள போட்டி வைக்க போகிறேன், இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே அந்த 3 பசங்களுக்கும்
சரி ஏதாவது கேட்பாங்க, நமக்கு தான் அறிவு நிறையா இருக்குல்ல, பார்த்து நம்ம தான் படித்து இவ்வளோ பெரிய வேலை பார்க்கோம், நமக்கு போட்டியில் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் சரின்னு சொல்லிடுறாங்க. 3 பேருக்கும் கையில் ஒரு ரூபா கொடுக்குறாங்க. எத்தனை ரூபா கொடுக்குறாங்க? 1 ரூபா காயின் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த 1 ரூபா ஒருத்தவங்க கையிலையா கொடுக்குறாங்க. இந்த 1 ரூபாவை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் யோசிங்க சரியா. இந்த 1 ரூபாவால் இந்த ஒரு ரூமை போய் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து மேலே மாடியில் வந்து ரூம் இருந்துச்சு, அந்த ரூமை போய் காமிச்சு இந்த 1 ரூபாவால் இந்த ரூம் ஃபுல்லாக நிறையிற மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வைக்கணும், ஒரு இடம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது, ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே 1 ரூபா வச்சு ஒரு சாக்லேட் தான் வாங்க முடியும். நம்ம அப்பா என்னன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக நிறைய சொல்லுதாங்க. என்ன அப்பாவுக்கு அறிவேதும் இல்லாமல் போயிடுச்சா, என்ன இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு 3 பேரும் திருன்னு முடிக்காங்க. என்ன அப்பா அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரூமை முதல்ல சின்னதாக இருக்கா பெருசாக போய் பார்ப்போம் சொல்லிட்டு ரூமை போய் பார்க்குறாங்க. ரூம் ஃபுல்லாக இருட்டு, ஜன்னல் ஃபுல்லாக திரை வச்சு மூடி இருக்காங்க, ஃபுல்லாக லைட் எதுவுமே கிடையாது, எதுவுமே போடாமல் அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. உடனே இந்த அண்ணன் 3 பேத்துக்கும் இந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, இதில் நம்ம என்னத்தை கொண்டு வந்து வச்சு இந்த 1 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சரிப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அன்னைக்கு நைட்டு உட்காந்து யோசிக்காங்க. அண்ணன் என்ன யோசிக்காங்கன்னா, நம்ம பேசாமல் குப்பையெல்லாம் வாங்கி வந்து நிறச்சிருவோமா. பார்த்துருக்கீங்களா குட்டீஸ், நம்ம தெருவில் கூட விசில் ஊற்றி குப்பை வண்டிலாம் போகும் அப்படி தானே குட்டீஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த அண்ணன் என்ன யோசிச்சாங்கன்னா, அந்த குப்பைக்காரங்கிட்ட 1 ரூபா கொடுத்து இந்த குப்பையெல்லாம் தாங்க, எங்கிட்ட தாங்க, நம்ம வாங்கி வச்சுக்கலாம், பேசாமல் அந்த ரூம் ஃபுல்லாக இந்த குப்பையை நிறச்சிட்டோம்னா நமக்கு செலவும் இல்லை, வீடு நம்ம ரூமும் நிறைஞ்சிரும் அப்படின்னு யோசிக்காங்க. இன்னொரு அண்ணன் யோசிக்காங்க என்னன்னா, நம்ம கதவு ஜன்னலாம் செய்கிற கடையை பார்த்துருக்கீங்களா நீங்கள், இந்த மரத்தை வந்து இப்படி இலைச்சிட்டே இருப்பாங்க, அது இலைக்கும் போது நிறைய தூசி இந்த மரத்தூள்லாம் கீழே விழுந்துட்டே இருக்கும். நம்ம பேசாமல் அந்த அவங்ககிட்ட போய் 1 ரூபாவை கொடுத்து இந்த மரத்தூளெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ரூம் ஃபுல்லாக நிறச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இப்படியே இன்னொரு அண்ணனும் வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. 3 பேரும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா எந்திரிச்சு வந்து, என்ன பசங்களா 3 பேரும் யோசிச்சிங்களா, அந்த ரூமை யார் ஃபஸ்ட்டு நிறைக்க போகிறா 1 ரூபா வச்சு சொல்லுங்க வாங்கணுன்னே 3 பேரும், அப்பா எங்களுக்கு எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன்ப்பா, ஒன்றுமே தோண மாட்டேங்குது, எப்படிப்பா 1 ரூபா வச்சு இந்த ரூம்லாம் நிறைக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள் உங்களால் நிறைக்க முடியுமா அந்த 1 ரூபா வச்சு, என்னப்பா இப்படிலாம் ஒரு போட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அப்பா உடனே ஒரு 1 ரூபாவை எடுத்துட்டு நேராக கடைன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம அப்பா ஒன்றுமே சொல்லாமல் எங்கேயோ போயிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக போய் கடைக்கு போய் 1 ரூபாய்க்கு ஒரு மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தீப்பெட்டி வச்சு அந்த மெழுகுவர்த்தியை பொறுத்துறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக லைட் வெளிச்சம், அந்த ரூம் இதை தானே இருந்துச்சு, ஒரு வெளிச்சம் கூட இல்லாமல் தான் இருந்துச்சு அந்த ரூமு. அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே இந்த மெழுகுவர்த்தி ஏற்றினோடனே அவ்வளோ வெளிச்சம், அப்படியே ஃபுல்லாக பிரகாசம் ஆயிடுச்சு ரூம் ஃபுல்லாக. உடனே 3 பேரும் பார்க்குறாங்க, பரவாயில்லையே இந்த ரூம் இப்போ தான் நல்லா வெளிச்சமாக நிறைஞ்சு போய் தெரியுது அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் இப்போ மாதிரி புரியுதா பிள்ளைங்களா உங்களுக்கு, நம்ம இந்த காசு பணம் சொத்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்தது, இதெல்லாம் அடுத்து தான். ஆனால் நமக்கு வந்து முதல்ல ஞானம்தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம். நம்ம இந்த நீங்கள் எவ்வளவோ யோசிச்சிங்க, உங்கள் ஞானத்தால் ஏதாவது யோசிச்சிங்களா, அந்த சொத்து எப்படியாவது கிடச்சிடணும் மாதிரி தான் யோசிச்சிங்க, உங்கள் ஞானத்தை வச்சு யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படி நடந்திருக்கும்ல, ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்கல்ல. ஆமாம் குட்டீஸ், நீங்களும் அதே மாதிரி தான். நம்ம எவ்வளவோ நம்ம சூப்பராக படிப்போம், நல்லா அழகாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவோம், சூப்பராக டான்ஸ் ஆடுவோம், சூப்பராக பாட்டு பாடுவோம். ஆனால் இதெல்லாம் யார் கொடுத்தா நமக்கு, தானாக வந்துடுச்சா சின்ன வயசுலேருந்து? அப்படி இல்லை, அப்படி தானே? இதெல்லாம் வந்து நமக்கு ஏசப்பா கொடுத்த ஞானத்தால் வந்துச்சு, அப்படி தானே குட்டி? அவங்க மட்டும் நமக்கு ஞானம் கொடுக்கலன்னா இந்த 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 எல்லா தாளும் நமக்கு கிடச்சிருக்குமா? நம்ம அழகாக ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்க முடியுமா எக்ஸாமில்? சூப்பராக படிச்சிருக்க முடியுமா? ஒன்றுமே முடியாது, அப்படி தானே? நம்ம எந்த விஷயத்தையுமே பணத்தால் பார்க்கக்கூடாது, அழகால் பார்க்கக்கூடாது, எந்த வித பொருளாலையும் பார்க்கக்கூடாது, முதல்ல கடவுள் கொடுத்த ஞானத்தால் தான் பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சாலோ, இது நான் சூப்பராக பண்ணுறேன், என்னை விட இங்கே யாருமே கிடையாது, நான் தான் எல்லாமே, எனக்கு அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் முதல்ல என்ன வேணும் முக்கியம்? கடவுள் கொடுத்த ஞானம்தான் முக்கியம். அந்த ஞானத்தால் தான் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு செய்யவும் முடியும், கர்த்தர் நமக்கு செய்யவும் வைப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் நல்ல ஞானத்தோட தினமும் ஜெபம் பண்ணி நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா உங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஓகேவா குட்டீஸ்? இந்த கதையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் போய் சொல்லுங்கள். ஓகேவா? அது மாதிரி நீங்கள் நல்ல பிள்ளைங்களா இருக்க. ஓகேவா குட்டீஸ்? கதை சூப்பராக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஓகே, அடுத்த வாரம் வேற ஒரு கதையில பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? பாய்.
ஹே சுட்டீஸ், சூப்பராக கதை கவனிச்சிங்க. ஜெபாக்கா நமக்கு சூப்பராக பொது கதை சொன்னாங்க, அப்படி தானே? சரி, இப்போது நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறேன். இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி நான் என்ன செய்ய போகிறேன், கேட்க போகிறேன். எல்லாரும் நல்லா கவனிச்சிருப்பீங்கல்ல, அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, கேள்வி என்னென்னா, ஒரு ஐயா ₹1 ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பொருளை வச்சு அந்த ஒரு ரூம் முழுக்க என்ன செஞ்சாங்க, வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பொருள் என்ன? இன்னொரு நேரம் சொல்லட்டுமா? சரி, இன்னொரு நேரம் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு ஐயா ₹1 ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஒரு பொருளை வச்சு ஒரு ரூம் முழுவதும் என்ன செஞ்சாங்க, வெளிச்சம் கொண்டு வந்தாங்க. அந்த பொருள் என்ன? நீங்கள் ஆன்சர் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் கவனிச்சிருப்பீங்கல்ல. சரி, ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே வருகிற இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் காலத்தில் உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்கள் சிறந்த பரிசு கொடுப்போம். ஹே குட்டீஸ், நம்ம இந்த நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். எப்போவுமே நம்ம என்ன செய்வோம், இறுதியில் ப்ரேயர் பண்ணி முடிப்போம், அப்படி தானே? சரி, இப்பவும் நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்ததில்ல, அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. நானும் உங்கள் கூட இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. சரி, பரவாயில்ல, இந்த வாரம் நம்ம கடந்து போவோம். அடுத்த வாரம் என்ன செய்வோம், மறுபடியும் மீட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் முழங்கால் போட்டுக்கோங்க. இருக்கிற இடத்துல கண்ணை மூடிக்கோங்க. யாரும் பக்கத்தில் உருட்டு கண் போட்டு பார்க்கக்கூடாது. யாரும் என்ன செய்யக்கூடாது, சோஃபாவில் அப்படி சாஞ்சிக்கிட்டு உட்காரக்கூடாது. எல்லோரும் முழங்கால் போட்டுக்கோங்க. முழங்கால் போட்டு பயபக்தியோட ஏசுப்பா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? முழங்கால் போடலாமா? நான் ஜெபிக்க நீங்கள் என்ன செய்யுங்க, பின்னாடி ஜெபிங்க. சரிங்களா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலும் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், கதைகள், வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹே குட்டீஸ், நல்லா ஜெபம் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய பார்த்தோம். நீங்கள் எல்லாமே என்ன செய்யணும், சும்மா விட்டுறக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் எங்கே போனாலுமே நீங்கள் என்ன செய்யணும், இந்த வசனங்கள், இந்த பாடல்களை என்ன செய்யணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். வசனங்களை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அந்த தூக்கி போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. சரிங்களா? உங்கள் வாழ்க்கைக்கு இதை பிரயோஜனமாக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.